Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence la Exercise 2.8 la 8th sum இந்த வீடியோல பார்க்கலாம். குமார் writes a letter to 4 of his friends. குமார் வந்து 4 பேருக்கு லெட்டர் எழுதுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. He asked each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process similarly. என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா திருப்பி அவங்க 4 பேரும் ஆளுக்கு அவங்க 4 பேர் இன்னொரு 4 பேருக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இப்ப இவன் வந்து ஒரு 4 பேருக்கு அனுப்புறான் அப்படின்னா இந்த ஒவ்வொருத்தருமே இன்னொரு 4 பேருக்கு அனுப்ப சொல்லியிருக்கான். இவங்கள ஒரு 4 பேருக்கு இவங்க ஒரு 4 பேருக்கு அப்படி அனுப்ப சொல்லியிருக்கான். இதே மாதிரி ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கான். அஸ்யூமிங் the process is unaltered, மாத்தாம கண்டினியூ ஆகுது. ஸோ அண்ட் இட் காஸ்ட் ₹2 to mail one letter. இப்போ ஒரு லெட்டர் சென்ட் பண்றதுக்கு ₹2 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க ₹2, இங்க ₹2, இங்க 2 அந்த மாதிரி போகும். அப்ப இதே மாதிரி இவங்களுக்கும் ₹2 போகும். சரிங்களா? Find the amount spent on postage when 8th set of letters mailed. இதே மாதிரி செட் போயிட்டே இருந்து 8th செட் அப்போ எவ்வளவு வந்து மணி சென்ட் ஆகும், அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம எப்படி எழுதலாம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் என்னது ஃபர்ஸ்ட் அவன் வந்து குமார் வந்து கொடுத்தது. குமார் வந்து 4 பேருக்கு கொடுத்துருக்கான். ஸோ 4 அதோட காஸ்ட் எவ்வளோ, காஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும்னால நம்ம காஸ்ட்டையும் இதோட மல்டிபிள் பண்றோம். 4 பேருக்கு அவன் லெட்டர் எழுதியிருக்கான். அதோட காஸ்ட் வந்து என்னது 2. சரிங்களா? இன்டூ 2 ஒரு இதுக்கு ₹2 அப்படின்னா இன்டூ 2 போடணும். அடுத்த செட் என்னது அந்த 4 பேரு இன்னொரு அடுத்தடுத்த செட்டுக்கு போவாங்க. அடுத்த 4 பேருக்கு எழுதுவாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இவன் 4 பேருக்கு அனுப்பிச்சிருக்கான். அவங்க இன்னொரு 4 பேருக்கு அனுப்பும் போது அது என்ன ஆகும், அப்படியே டபுள் ஆகும். ஸோ வந்து 4 ஸ்கொயர் இன்டூ அமௌண்ட் எவ்வளோ 2 மல்டிபிள் ஆகுது. இந்த எல்லாத்துக்குமே 2 வந்து மல்டிபிள் ஆகும். அடுத்து இவன் வந்து இன்னொரு 4 பேருக்கு அனுப்பல ஓவராலும். அப்போ வந்து 4³ இன்டூ 2 அப்படிங்கிறோம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்னதுன்னா 4 இன்டூ 2 அதாவது 8. 4 2s are என்னது 8. ஸோ A is equal to 8 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து R கண்டுபிடிக்கணும். ஸோ T2 divided by T1 அதாவது 4 square into 2 divided by 4 into 2 அதான் இங்கே எழுதியிருக்கும். 4 ஸ்கொயர்னா 16 into 2 divided by 4 into 2 இருக்கும். இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம். 1 டைம் 16 வந்து 4 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் 4 மட்டும் இருக்கும். ஸோ R is equal to 4 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ அது வந்து கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஆரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கு. ஸோ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ எஸ் என்ன கண்டுபிடிக்கணும், 8th செட் அப்படின்றனால எஸ் என்னுக்கு பதிலாக 8ன்னு போடுறோம். ஸோ எஸ் 8 is equal to A into R power n minus 1 divided by R minus 1. A என்னது 8, R வந்து 4. ஸோ 8 into 4 power 8 minus 1 divided by 3. சரிங்களா? இப்போ 8 into 4 power 8 4 வந்து 8 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்றோம். சரிங்களா? ஸோ 4 into 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 4 டைம்ஸ் இருக்கா, 8 டைம்ஸ் இருக்கா, இருக்கு. 4 4s are 16, 4 4s are 16. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் 4 4s are 16, இங்கேயும் 4 4s are 16. 16 சார் என்ன வரும் அப்படின்னா 256. சரிங்களா? 16 சார் 256. அப்புறம் 256 into 256 பண்ணோம் அப்படின்னா 65536 இந்த வேல்யூ கிடைக்குது. சாரி 65536 இந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? 256 into 256. ஓகே, இங்க 16 கிடைக்குது, இங்க 16, இங்க 16, இங்க 16. அடுத்து இந்த 16 அப்படின்னா 256, இதுவும் 256. இந்த 256 into 256 பண்ணோம் அப்படின்னா 65536 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். மைனஸ் இந்த 1. ஸோ 8 into 65536 minus 1 divided by 3. இப்போ 65536 minus 1 அப்படின்னா இங்க வந்து 5 minus 1 பண்ணோம் அப்படின்னா இங்க 5 வரும். ஸோ 8 into 65535 divided by 3 அப்படின்னு இருக்கும். இப்போ அதாவது 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ இது வந்து 1 டைம். இது பார்த்துட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து 3 டேபிள்ல 6 வரும். அடுத்து 5 வந்து 1 டைம் எடுக்கிறோம். ஸோ ரிமைனிங் 2 இருக்கும். 8 டைம்ஸ் வந்து 24, ரிமைனிங் 1. 4 டைம்ஸ் வந்து 12, இங்கே ரிமைனிங் 1 வரும். 15 வந்து 5 டைம்ஸ் வரும். 2 1 8 4 5.
ஸோ 8 இன்டூ 21845 அப்படின்னு ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்கு. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 174760 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா இவ்வளோ ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அந்த லெட்டர் சென்ட் பண்றதுக்கு. ஸோ S8 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 174760. சரிங்களா? Therefore, the total amount spent on postage when 8th set of letter is mailed அப்படின்னு வரும்போது இந்த அமௌண்ட் நம்மளுக்கு ஆயிருக்கு. ஸோ இதோட அந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.